ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி ஒரு ரேண்டம் vlog தான். ஷாப்பிங்காக வெளியே வந்திருக்கோம். வெளியே வந்திருந்தோம், அன்லிமிட்டெடில் ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு பார்க்க வந்திருக்கோங்க. மேக்ஸில் ஆல்ரெடி பார்த்தோம், அங்கே ஆஃபர் பெருசாக இல்லைங்க. அதனால் அன்லிமிட்டெட் வந்துட்டோம். டிஷர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. 200 ருபீஸ்க்கு இருந்துச்சு, 199க்கு இருந்தது. பேபிஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு. குர்த்தி பக்கம் நான் போகிறதே இல்லை. என்னோடய ட்ரெஸ் பற்றி கேட்குறீங்க. நான் இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லாமே சாரீலேருந்து தாங்க கன்வெர்ட் பண்ணுறேன். அதனோட டீட்டெயில் லாங் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. நான் ஐகார்ட்டில் ஆட் பண்ணுறேன் லிங்க்கு. டிஷர்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுங்க. கலெக்ஷன்ஸு 50% ஆஃபர், 70% ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் எல்லாமே பார்த்துருந்தோம். பை ஒன் கெட் ஒனில் சும்மா ஸ்ட்ரைப்ஸு, செக்குடு அந்த மாதிரி தாங்க இருந்தது. அதுலேயும் கொஞ்சம் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. 899 அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நல்ல கலெக்ஷனில் 2 வாங்கலாம். டெனிம் ஷர்ட்டு, அப்புறம் இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டும் டெனிம் ஷர்ட்டும் நாங்கள் வாங்கியிருந்தோம். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா பேபிக்கு பார்க்க வந்துட்டோம். பேபிஸ்க்கு ரொம்பவே கலெக்ஷன் கம்மியாக இருந்தாலும் ரேட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு 200 ருபீஸ்லேயே. இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே 5 இயர்ஸ் இருக்க பேபிக்குங்க. நாங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம், 4 இயர்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பார்த்தோம். இது பார்த்துட்ருக்கப்பவே கரெக்டாக மெயில் வந்துருந்துச்சுங்க. இந்த மாதிரி கிஃப்ட் வவுச்சர் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதை பார்த்ததுமே சரி, ஆக்சிலேஷனாக தான் இருந்தது. நம்ம ரீட்டெயிலில் வாங்கலாமா இல்லை ஆன்லைனில் வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு. அதை நம்ம கிஃப்ட் வவுச்சரை ட்ரெஸ்ஸாக வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான அப்ளைன்சஸ் வாங்கலாம். மற்றபடி வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. சரி, ஓகே, வந்துட்டோம், பேபிக்கு பார்த்துடலாம் அப்படின்னு ஷர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துருந்தேன். இதெல்லாம் 179 தாங்க. நல்லா இருந்துச்சு, ஆனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த செக்குடு ஷர்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் 699க்கு இருந்தது. 699க்கு இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதில் நம்ம ஆன்லைனில் போட்டோம்னா 200க்கே இந்த மாதிரிலாம் இருக்கே. ஆனால் உள்ள கிளாத் நல்லா இருக்குங்க. பேபிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி வாங்கினாலுமே ஒரு 1 இயர் மேக்ஸிமம் வச்சு யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ண முடியாது. நம்ம வெளியே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இதே நம்ம ரஃப் யூஸுக்கு போகிறோம் அப்படின்னா வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லா ரஃப் யூஸ்க்கு ஹோல்சேலில் பேபிக்கு வாங்கியிருந்தேன். ஒரு 6 மந்த் அப்போ வாங்கியிருந்தேன். நிக்கர், வெஸ்ட் இது எல்லாமே இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வெளியே போகும்போது வாங்குறது ரொம்ப ஃபேட் ஆகிடுது. அவர் அழுக்கு பண்ணிடுறாரு, அந்த மாதிரி ஆகிடுது. பிரஜனும் நடுவில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு, கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே 179 தாங்க. நல்லா இருந்தது, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. அது மட்டும்தான் நாங்கள் யோசித்தோம். இந்த டெனிம் ஷர்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. 899க்கு ஒரு செக்குடு ஷர்ட் பார்த்தேன் க்ரீன் கலரில். அது ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் அங்கிள் ஷர்ட் மாதிரி இருக்குது, இதை போய் பேபிக்கு வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசித்தோம். 2-3 ஷர்ட்ஸ் எடுத்து பார்த்தோம். சரி, ஓகே, நமக்கு எதுவுமே செட் ஆகலை பேபிக்குன்னுட்டு கிளம்பியாச்சு. அங்கே ரிட்டன் வரப்போ ஜூஸு அப்புறம் மோமோஸ்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு. இது இந்த வீடியோ பேபிக்கு 1 இயர் 3 மந்த்ஸாக இருக்கும்போது எடுத்த வீடியோங்க. அப்போல்லாம் பயங்கரமாக ஸ்லைடரில் விளையாடுவார். வீட்டுக்கிட்டே பார்க் இருக்குது. நான் டெய்லியுமே கூப்பிட்டு போயிட்டு இருந்ததுனால அது ஒரு ரொட்டீனாக இருந்தது அவருக்கு. கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. அப்போ நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் மறக்க வைக்கிறதுக்கு. அந்த டைமில் கூப்பிட்டு போனோம். எங்கெல்லாம் ஸ்லைடர் இருக்கோ அந்த இடத்துக்குலாம் கூப்பிட்டு போயிருந்தேங்க. வாரம் கூட்டிகிட்டு போவோம். அப்போ இந்த வாலங்குளம் லேக் போயிருந்தோங்க. நல்லாவே விளையாடுவார். நான் அப்போ எடுத்த வீடியோவும் இன்றைக்கி எடுத்த வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். கானல் நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா? நிகழ்காலம் நடுவே வேடிக்கை பார்க்கிறதே. இது பார்க்குறப்போ பேபி எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துடுறாங்க அப்படி தாங்க தோணுச்சு. அப்போல்லாம் கையில் வச்சுட்டே சுற்றணும்னு சொல்லுவார். இப்போல்லாம் அப்படி இல்லை, கீழே விட்டுரு நான் ஓடிடுறேன், அந்த மாதிரி ஃபீல் தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்லைடர் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. அந்த ஏஜில் அவர் ஸ்டெப்ஸ் எல்லாம் அவ்வளோ ஏற தெரியாது, ஓரளவுக்கு தான் ஏறுவார். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஸ்லைடர் ரொம்பவே ஹைட்டாக இருக்கும். ஸ்டெப்ஸ் கீழே ஹோல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நம்ம விட்டுட்டு உட்காரலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. வாலாங்குளம் லேக் பொறுத்த வரைக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சுங்க. சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். ரேட்டும் அதிகமாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டும் இல்லைங்க. அங்கே போனீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோவா நல்லா இல்லை. மற்றபடி பேபி விளையாடுறதுக்கு நல்ல ஏரியாவாக இருக்குது. இப்போ எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. 1 இயருக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. அப்போ கொஞ்சம் சப்பியாக க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க.
இது வந்துட்டு வீட்டுக்கிட்ட இருக்க பார்க்கில் வந்து எடுத்த வீடியோ. கொஞ்சம் நமக்கு பயமாக தாங்க இருக்கும். அந்த ஏஜில் வந்துட்டு தனியாக போயிட்டு நடுவில் ஹோல்லாம் இருக்கனால ஸ்டெப்ஸ் கிட்ட நமக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். இதுவே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு போகும்போது நான் கிட்டேயே நிற்பேன். நான் வந்துட்டு தெரியாமல் வீடியோ எடுக்கலான்னு ஃபிக்ஸ் பண்ண வந்திருந்தேன் மொபைலை. அந்த கேப்பில் அவர் வந்து வந்துட்டார். நல்ல வேளை கரெக்டாக கீழே வந்ததுனால நான் வந்து தப்பிச்சிட்டேன். இல்லை அப்படின்னா அவ்வளோதான். இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு பார்க்க மறக்க வைக்கிறதுக்காக நாங்கள் கூப்பிட்டு போய் அங்கங்கே கூப்பிட்டு போன வீடியோஸு. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் அண்ட் டேக் கேர்.